இலக்கிய நாயகன் ராமன். இவன் வானசூரியன் வம்சத்தில் வந்த ஞானசூரியன். மனிதச் சட்டையை மாட்டிக்கொண்டு மண்ணில் இறங்கிய இறை. இவனைத்தான் மறைவாய் வைத்திருக்கும் மறை. அந்த மறைக்கும் புலப்படாது இவன் நிறை. இவன் மெய்யெடுத்து வந்த மெய், பொய்மைக்கு அறம்பாட வந்த அறம். பாதம் உழைத்த வேதம், புனிதம் புனைந்த மனிதம். பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான், பிறப்பெடுத்துப் பிறர் பெறப்பறைத்தான். நதியும் நாடும் அவள் பெயர் சரியு. அவள் ஒரு நதிப்பெண். அனைத்து நதிப்பெண்களிலும் அவளுக்குத்தான் அதிக மதிப்பெண். இமயம் நெய்த அந்த ஈர ஆடையை கோசலம் என்னும் குணவதி எடுத்து இடுப்புச் சேலையாய் உடுத்தியிருந்தாள். அந்த ஆடையில்தான் அழகழகாக எத்தனை நுரைப்பூக்கள்! அத்தனை நுரைப்பூக்களும் ஆறுத் தழுவ எத்தனை கரைப்பூக்கள்! கரைப்பூக்களின் மேல் கால் மடக்கி அமர்ந்து மந்த மார்தம் மலைய மார்தம் பாடுகிறது. கோசலம் என்னும் குலமகள் பெற்ற மக்களுக்கெல்லாம் துக்கங்கள் இல்லை. அவர்தம் அனுபவ நூலில் துக்கங்களெனும் பக்கங்களில்லை. அங்கு ஒருவருக்கென்றே ரொக்கங்களில்லை. எனவே 2 வர்க்கங்களில்லை. தருவதும் பெறுவதும் இல்லை. யாதலால் தர்க்கங்களில்லை. வெட்கங்கள் இருந்தன வேலையற்றுப் போன வறுமைக்கும் சிறுமைக்கும். தண்ணீராடை தரித்த கோசல தேவியின் பூமியில் கண்ணீராடை தரித்த கண்களே இல்லை. வெள்ளச்சேலை கட்டிய கோசல வல்லியின் நிலத்தில் வெள்ளைச்சேலை கட்டிய பெண்களே இல்லை. நலங்களே மிகுந்த கோசல நாயகியின் நெடுங்கணக்கில் நலங்களை எண்ணிப் பார்க்க எண்களே இல்லை. தசரதன் அயோத்தி கோசல மங்கையின் நெற்றிக் குங்குமப் பொட்டு. அதன் மங்கலம் காக்கும் மன்னவன் தசரதன். அழகு மயிர்களின் அகவர்களும் அரசவை புறவர்களின் அகவர்களும். அவன் அந்தப் புறத்திலும் அத்தாணி மண்டபத்திலும் அனவர்தமும் கேட்டன. சக்கரவர்த்தியின் சந்நிதானத்தில் முத்து விளக்குகள் 300 இருந்தும் குத்து விளக்குகள் 3 மட்டுமே குடும்ப விளக்குகளாய் கிளறவிக்கப்பட்டன. அவை நெய்விளக்குகளல்ல, கைகொண்டு காவலன் தழுவும் மெய் விளக்குகள். அவை எண்ணெய் விளக்குகளல்ல, வேந்தன் விரல்பட உருகும் வெண்ணெய் விளக்குகள். கோசலை கைகேயி சுமித்திரை. இந்த நந்தா விளக்குகளின் நாயகன் தசரதன். நாடு உயிரென்றும் அந்த நல்லுயிர் தங்கும் கூடு தானென்றும் நெஞ்சில் குறித்துக் கொண்டவன். நாட்டு மக்கள் நாக்குகள் எல்லாம் அவன் நாமம் உட்காரும் நாற்காலிகள் ஆகின. எவராலும் வெல்ல முடியாத வேந்தனுக்கு எவரோடும் சொல்ல முடியாத சோகம் ஒன்று இருந்தது.